ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஈரம் இல்லாத ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து வச்சிடுங்க. இது கூடவே 5 வரமிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட 2 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் வேக வச்சுருக்க 100 கிராம் துவரம்பருப்பை மசிச்சுட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் 3 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு ஒயிட் ரைஸ் உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 2 நிமிஷம் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.